மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 100 நாட்களை நெருங்கி வரும் நிலையில் கட்சிகள் தேர்தலுக்கான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தொடங்கி இருக்கின்றனர். இந்தியா கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் தங்கள் செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கும் நிலையில் பாஜக தனது செலவு அறிக்கையை முழுமையாக சமர்ப்பிக்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. வேட்பாளருக்கான தேர்தல் செலவு உச்சவரம்பை 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதுப்பித்தது தேர்தல் ஆணையம். அதன்படி அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், கோவா ஆகிய 3 மாநிலங்களில் மட்டும் வேட்பாளர்கள் தலா 75 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய முடியும். இது தவிர மற்ற மாநிலங்களில் உள்ள வேட்பாளர்கள் தலா 95 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ய முடியும். காங்கிரஸ் வெளியிட்டிருக்கும் தேர்தல் செலவு அறிக்கையில் கட்சி தலைமை தொகுதியின் பிரச்சார செலவுக்காக வேட்பாளர்களுக்கு கொடுத்த மொத்த தொகை பற்றிய தகவல்கள் உள்ளன. அதன்படி காங்கிரஸ் கட்சி இந்த மக்களவை தேர்தலுக்காக மொத்தமாக 145 கோடியே 50 லட்சம் ரூபாயை வாரி இறைத்திருக்கிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறது. கேரளாவில் இருக்கும் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் ரேபரேலி என்று 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிட்டதால் ஒரு தொகுதிக்கு தலா 70 லட்சம் வீதம் மொத்தம் 1 கோடியே 40 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக காங்கிரஸ் தலைமை தேர்தல் செலவுக்காக அதிக தொகையை ஒதுக்கிய வேட்பாளர் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறார் விக்ரமாதித்ய சிங். இமாச்சல் முன்னாள் முதல்வர் வீரபத்ர சிங்கின் மகனான இவர் இந்த முறை மண்டி மக்களவை தொகுதியில் பாலிவுட் திரைப்பட நடிகை கங்கனா ரணாவத்தை எதிர்த்து போட்டியிட்டார். தேர்தல் செலவுக்காக விக்ரமாதித்யாவுக்கு அதிகபட்சமாக 87 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறது கட்சி தலைமை. ஆனாலும் கங்கனாவிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டிருக்கிறார் விக்ரமாதித்யா சிங். அசாம் மாநிலம் துப்ரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ரகீபுல் ஹுசைனுக்கு தேர்தல் செலவுக்காக 75 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்காக காங்கிரஸ் செலவழித்தது வீண் போகவில்லை. நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வென்ற 2வது வேட்பாளராக உருவெடுத்திருக்கிறார் ரகீபுல் ஹுசைன். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் வேட்பாளர் பக்ருதீன் அஜ்மலை 10,12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறார். அதே நேரம் மற்ற சில முக்கியமான தலைவர்களுக்கும் தொகுதிக்கு 70 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அந்த வரிசையில் முதலிடம் பிடிப்பது அமேதி தொகுதி. காங்கிரசின் கோட்டையாக அறியப்பட்ட அமேதி தொகுதியில் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி என்று நேரு குடும்பத்தின் முக்கிய முகங்கள் அனைவரும் போட்டியிட்டு வென்றிருக்கின்றனர். கடந்த 2019 தேர்தலில் இதே தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டு பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானியிடம் தோல்வியை சந்தித்தார். இந்த முறை நேரு குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் போட்டியிடாமல் அக்குடும்பத்தின் விசுவாசி கிஷோரிலாலை வேட்பாளராக களமிறக்கியிருந்தது காங்கிரஸ் கட்சி. இறுதியில் மத்திய அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் கிஷோரிலால் சர்மா. இவரின் வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சி 70 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறது. கேரளாவில் ஆலப்புழா தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரசின் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலுக்கும் 70 லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருக்கிறது கட்சி தலைமை. அதேபோல் தமிழ்நாட்டில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர், கர்நாடகாவில் குல்பர்கா தொகுதியில் போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கும் தலா 70 லட்சம் ரூபாய் தேர்தல் செலவுக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. ராதாகிருஷ்ணன் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடைய மருமகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல மற்ற கட்சிகளும் தங்கள் செலவு அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட தன்னுடைய 42 வேட்பாளர்களுக்கும் தலா 75 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் தங்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட 22 வேட்பாளர்களுக்கு தலா 70 லட்சம் வரை கொடுத்திருக்கிறது. மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் ஒரு சேர நடந்த ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் 54 கோடியே 60 லட்சம் ரூபாயையும், ஆந்திராவில் OSR காங்கிரஸ் 328 கோடியே 40 லட்சம் ரூபாயையும் வேட்பாளர்களுக்காக செலவு செய்திருக்கின்றன. ஆனால் இந்த 2 கட்சிகளும் சட்டமன்றம் மற்றும் மக்களவை என 2 தேர்தல்களிலும் கோட்டை விட்டது குறிப்பிடத்தக்கது.